ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ரமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அகலிகை படலத்துல 26வது பாடல் பார்க்க போறோம். அருந்தவன் உரையுள் தன்னை அணையவர் அணுகலோடும் விருந்தினர் தம்மை காணா மெய்முனி வியந்த நெஞ்சன் பரிந்து எதிர்கொண்டு புக்கு கடன்முறை பழுதுராமல் புரிந்தபின் காதி செம்மல் புனிதமாதவனை நோக்கி. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். அருந்தவன் சிறந்த தவத்தை புரியும் கௌதம முனிவனது உரையுள் தன்னை ஆசிரமத்தை அணையவர் அணுகலோடும் அவர்கள் மூவரும் அடைந்ததும் மெய்முனி தத்துவ ஞானம் பொருந்திய கௌதம முனிவன் விருந்தினர் தம்மை காணா விருந்தினராகிய அவர்களை பார்த்து வியந்த நெஞ்சன் ஆச்சரியத்தோடு கூடிய மனம் கொண்டவனாகி பரிந்து எதிர்கொண்டு அன்பு பூண்டு எதிரே போய் அவர்களை அழைத்து வந்து கடன்முறை பழுதுராமல் விருந்தினருக்கு செய்யக்கூடிய கடமையாகிய விருந்து உபசரிப்பு சிறிதும் குறைவுபடாமல் புரிந்த பின் செய்த பின்னர் காதி செம்மல் காதி என்னும் முனிவனின் மைந்தனான விஸ்வாமித்ரன் புனித மாதவனை நோக்கி தவத்தால் தூயவரான அக்கௌதமரை பார்த்து. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது இது குலகச் செய்யுள் வகையை சேர்ந்தது. இந்த பாடலோட இந்த பொருள் முடிவு பெறல. இதனை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய பாடல் இது ரெண்டும் சேர்ந்துதான் பொருள் முடிவு பெறுது. கௌதம முனிவனிடம் அகலிகையை சேர்ப்பித்து ராமலட்சுமணர்கள் விஸ்வாமித்திரர் ஆகிய மூவரும் மிதிலை புறமதிலை சென்றடைகிறார்கள் அப்படிங்கிறது தான் கருத்து. இதுல விருந்தினர் தம்மை காணா அப்படிங்கிறது விருந்தினர் தம்மை கண்டு அப்படின்னு பொருள் கொள்ளணும். இது செயா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம். அதே மாதிரி இந்த வால்மீகி ராமாயணத்துல செய்தி எப்படி வரும்னா, கௌதம முனிவன் தன்னுடைய மனைவி ஆகிய அகலியையும் இந்திரனையும் இந்த ரெண்டு பேரையும் சபிச்சதுக்கு அப்புறம் அந்த சபிச்சதின் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த நேர்ந்த பாவத்தை போக்குவதற்காக இமயமலை சாரலுக்கு சென்று விடுவார். அதுக்கப்புறம் தன்னுடைய ஞான திருஷ்டியால அவங்க தன்னுடைய மனைவியின் சாப விமோச்சனத்தை உணர்ந்து அவர் ஆசிரமத்துக்கு திரும்பி வருவார். திரும்பி விருந்தினர்களுக்கு உபசரிப்பார். இப்படிதான் வால்மீகி ராமாயணத்துல வரும். கம்பர் என்ன சொல்றாரு, அவர் அங்க ஆசிரமத்திலேயே தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தவங்களுக்கு உபசரிக்கிறாரு அப்படின்னு. ஆனா வியந்த நெஞ்சன் அப்படின்னு சொல்றாரு. ஆச்சரியத்தோட கூடிய மனம் கொண்டவன் கௌதமன் அப்படின்னு. எதுக்கு இந்த வியப்புக்கு, இந்த வியந்த நெஞ்சன்கிறதுக்கு ரெண்டு விதமா பொருள் சொல்லலாம். ஒண்ணு, ராமரே நம்மளுடைய இல்லத்துக்கு அதாவது ஆசிரமத்துக்கு வராரே அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியம். இன்னொன்னு, இத்தனை காலமா அவர் மனைவியை விட்டு பிரிந்ததுனால விருந்தினர்களும் அவங்க யாரும் கௌதம முனிவருடைய ஆசிரமத்துக்கு போகல, கௌதம முனிவரும் யாரையும் அழைக்கவும் இல்லை. அதனால இத்தனை காலமா விருந்தினர்கள் வரவே இல்லை. இப்பதான் முதல் முறையா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அவர் தன்னுடைய மனைவியோடு வந்திருக்கக்கூடிய இந்த மூவரையும் விருந்தினர்களையும் பார்த்து அடடே விருந்தினர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு. அப்படியும் வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுடைய தமிழ் பண்பாடுன்னு இல்ல, பாரத தேசத்தினுடைய பண்பாடு கலாச்சாரம் இது. இப்ப முதல்ல இப்படி நான் ஏற்கனவே சொன்னதுதான், தமிழ் பண்பாடு பாரத பண்பாடு அப்படின்னு ரெண்டும் வேற வேற பண்பாடெல்லாம் இல்ல, ரெண்டும் ஒரே பண்பாடு தான். இதுக்கும் அதுக்கும் வித்தியாசமே சொல்ல முடியாது. இப்ப இங்க நம்ம வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு சொன்னா, இந்தியா மட்டும் வந்தோரை வாழ வைக்காம விரட்டி அடிக்குமா என்ன? அதிதி தேவோ பவ அப்படின்னு சொல்றோம். அதனால இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் கிடையாது. என்ன சொல்ல வந்தேன், நம்மளுடைய பண்பாடும் கலாச்சாரமும் எப்படின்னா, வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்தாங்க, இப்ப நம்ம வீட்டுக்கே யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா குடும்பம் மொத்தமா, மனைவின்னு மட்டும் இல்ல, மனைவியோட கல்யாணம் ஆனா மனைவியோட உபசரிக்கணுங்கிறது தான் முறை, அது மறுக்கல. ஆனா பொதுவாகவே குடும்பத்துல அந்த வீட்டுல யார் யாரு அந்த சமயத்துல இருக்காங்களோ எல்லோருமே வரவேற்கணும். அப்படி வரவேற்கலன்னா என்ன நினைச்சுப்பாங்க, மனைவி பெட்ரூம்லயே இருக்கா, கணவன் மட்டும் எல்லாம் காப்பி டீ ஏதோ போட்டு கொடுக்குறான், ஏதோ இது தின்பண்டம் ஏதோ கொடுக்குறான் அப்படின்னா, சரி வந்திருக்கவங்களுக்கு இஷ்டம் இல்ல போல இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் இவர் மட்டும்தான் விழுந்து விழுந்து பண்றாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிருவாங்கல்ல. அதனால அவங்க மனைவின்னு மட்டும் இல்ல, இப்ப உதாரணத்துக்கு நம்ம குடும்பத்துல ஒரு 2 பசங்க இருக்காங்க அல்லது 2 பொண்ணுங்க இருக்காங்க, ஒருத்தர் டிவி பார்த்துட்டு இருக்கா, இன்னொருத்தவங்க ஒரு பெட்ரூம்ல இருக்கா அப்படின்னா, இங்க பாரு யாரு வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி அல்லது கூப்பிட்டு
அவங்களையும் வந்து பெரியவங்களா இருந்தாங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கி இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம். வந்தா டிவி பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும், நான் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. குழந்தைங்க கிட்ட அவங்க என்ன, நீ அதே மாதிரி விருந்தினர்களுக்கும் ஒரு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. என்ன, நீ என்ன படிக்கிற, இப்ப என்ன பண்ற, அந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லாரோடையும் பேசுறாங்கல்ல. ஏதோ நம்மளை பார்க்க வந்தாங்கன்னா நம்மளை மட்டுமே பார்த்துட்டு போவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அது பொதுவாகவே நம்மளுடைய பண்பாட்டுல என்ன பண்ணுவோம்னா, ஒரு 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 வீட்டுக்கு போறோம்னா நேரா சுவாமி ரூமுக்கு போய் முதல்ல அவங்க சுவாமி ரூம் எப்படி வச்சிருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி அங்க தரிசனம் பெற்றுக்கொண்டு, அதுக்கப்புறம் வீட்டுல ஏதாவது வயசானவங்க வர முடியாதவங்க இருப்பாங்கல்ல, இப்ப யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா வர முடியாதவங்க வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா, மாடியில இருந்தாங்க அந்த மாதிரி எங்கேயாவது அவங்களால வர முடியல அப்படின்னா, இவங்க யாரு விருந்தினர்கள் யாரு வந்திருக்காங்களோ அவங்க நேரா போய் அவங்க கிட்ட பெரியவங்க கிட்டயும் நமஸ்காரம் பண்ணி எப்படி இருக்கீங்க என்ன ஏது அதெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்த வேலையவே பார்ப்பாங்க. யார வந்து பார்க்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க பாக்குறதையே அதுக்கப்புறமா தான் வச்சுப்பாங்க. அது விருந்தினர்கள் பக்கம். நான் என்ன சொல்ல வந்தேன், அதனால இப்ப மனைவியோட கூடதான் எல்லா உபசரிப்பும் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இவரு சபிச்சு கல்லா போன்னு சபிச்சதுக்கு அப்புறம் அகலிகை இல்லாததுனால இவருக்கு யாருமே விருந்தினர்கள் வரவும் இல்லை, இவரும் அழைக்கவும் இல்லை. அதனால அடடே இவ்வளவு விருந்தினர்கள் வந்திருக்காங்களே மனைவியோட அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படுறாரு அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் வியந்த நெஞ்சன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. அருந்தவன் உரையுள் தன்னை அணையவர் அணுகலோடும் விருந்தினர் தம்மை காணா மெய்முனி வியந்த நெஞ்சன் பரிந்து எதிர்கொண்டு புக்கு கடன்முறை பழுதுராமல் புரிந்த பின் காதி செம்மல் புனித மாதவனை நோக்கி. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शान्ति शान्ति शान्तिः.